அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் அன்பும் அமேனான கிருபையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. பேரன்புக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, அலி அல்லாஹ் அவரிடத்தில் ஒரு மனிதர் வருகின்றார். வந்து அலி அவர்களே, ஒரு மனிதர் விதி மாற இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவருக்கு நல்ல விதியை தர இருக்கின்றான். அவருக்கு நல்ல நேரம் உருவாக இருக்கின்றது என்பதற்கான அத்தாட்சி ஏதேனும் இருக்கின்றதா என கேட்கின்றார். அலி அல்லாஹ் அவர் அந்த மனிதரை பார்த்து 5 அடையாளங்கள் இருக்கின்றது. அந்த 5 அடையாளங்கள் பெற்றுக்கொள்ளும் போது மனிதனுடைய விதி மாற இருக்கின்றது, அவருக்கு நல்ல காலம் உருவாக இருக்கின்றது என்பதை விளங்கிக் கொள்ள முடியும் என்பதாக ஒவ்வொன்றாக சொல்ல ஆரம்பிக்கின்றார்கள். முதலாவதாக அவருக்கு மார்க்கத்துடைய விளக்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தர ஆரம்பிப்பான். அலி அல்லாஹ் சொல்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கேட்டுள்ளேன், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா யாருக்கு நலவு நாடுகின்றாரோ அவருக்கு மார்க்கத்துடைய விளக்கத்தை தருவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். எவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நலமான காலத்தை உருவாக்க நாடுகின்றானோ, எதிர்காலம் நலமாக வாழ இருக்கின்றான் என்றால், மார்க்கத்துடைய ஞானத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அறிவை அவருக்கு வழங்குகின்றான். நாம் விளங்க வேண்டிய என்னவென்றால், மார்க்கத்துடைய ஞானம் என்பது அது அமலோடு சம்பந்தப்பட்டது. இபாதத் ஏற்படக்கூடிய பேரார்வம், இஸ்திஃபால் ஆர்வம் ஏற்படுவது, இதை போன்ற விஷயத்தை ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆர்வம் ஏற்படும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நினைத்து பார்க்க வேண்டும், அல்லாஹ்விடம் துவா செய்ய வேண்டும். இந்த எண்ணங்கள் ஒருவருக்கு வரும்போது அடையாளம் வருங்காலம் நலமாக இருக்கிறது என்பது அடையாளம். இரண்டாவது அடையாளம், ஃபஜ்ர் நேரத்தில் அவருடைய கண்கள் விழித்து கொள்ளும், அவருடைய வருங்காலம் சிறப்பாக இருப்பதற்கு அடையாளம். ஃபஜ்ர் தொழுகை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறும்போது, ஃபஜ்ர் தொழுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உதவி செய்கின்றான். அவருடைய ரிஸ்கில் பரக்கத் ஏற்படும், அவருடைய வருமானத்தில் பரக்கத் ஏற்படும், மேலும் பொருளாதார சிறப்பாக இருக்கும். அல்லாஹ்வுடைய உதவி அன்றைய பொழுது முழுக்க இருக்கும். மூன்றாவது அடையாளம், சோதனையின் போது பொறுமை காத்துக்கொள்ளும் குணம் இருக்கும். அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து சின்ன சின்ன சோதனைகள் வரக்கூடியதுதான். அந்த சோதனைகள் பொறுமை காத்துக்கொள்ளும் குணம் என்பது வேண்டும். இது சம்பந்தமாக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் கேட்கப்பட்டது, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களை விரும்புகின்றான், அல்லாஹ் உங்களை மீது இரக்கம் காட்டுகின்றான் என்று சொல்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் அதிகமான சோதனை பார்க்கின்றீர்கள். உங்கள் நெஞ்சில் கல்லை வைத்தார்கள், பாலைவனத்தை உங்களை போட்டார்கள், பாலைவன சூட்டில் உங்களை இருந்தீர்கள். இவ்வளவு சோதனை நீங்கள் சந்தித்தீர்கள். அல்லாஹ் உங்களை விரும்புகின்றான் என்று சொல்கின்றீர்களே என்று கேட்கும்போது ஹஜ்ரத் பிலால் அல்லாஹ் சொல்கின்றார்கள், நாம் கடை வீதிக்கு போனால் மண்பானை வாங்கும்போது நாம் என்ன செய்கின்றோம்? அது நன்கு பக்குவப்படுத்தப்பட்ட மண்பானையா அல்லது இன்னும் பக்குவப்படாத மண்பானையா தட்டி பார்த்துதான் நாம் வாங்குகிறோம். இதே போலதான் அல்லாஹ் என்னையும் ஈமான் உறுதியாக இருக்கின்றதா, உறுதியான ஆனவனா அல்லது இவனுக்கு உறுதி தன்மை வரவில்லையா, அல்லாஹ் அப்படி சோதித்து பார்க்கிறான் என்று பிலால் அல்லாஹ் சொல்கின்றார்கள். பிலால் அல்லாஹ் வாழ்வு கண்ணியம் வாழ்வாக இவ்வுலகிலும் இருந்தது. செல்லும் இடமெல்லாம் அல்லாஹ் சிறப்பை கொடுத்தான். அல்லாஹ்வுடைய சோதனையின் பொறுமையை காத்துக்கொள்வது எதிர்காலம் சிறப்பாக இருப்பதற்கு அடையாளம். 4வது அடையாளம், அந்த மனிதனுடைய செலவினத்தில் குறைவு ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த மனிதனுடைய செலவினத்தில் குறைவு ஏற்பட ஆரம்பிக்கும். தேவையற்ற வீண் செலவு ஏற்படாது. அவருடைய பொருளாதாரம் பங்கிட்டு கொடுக்கப்பட்டாலும் அவருக்கு மீதம் இருக்கும். அந்த அளவுக்கு செலவுகள் குறைய ஆரம்பிக்கும். மருத்துவமனை செலவுகள், இதே போன்ற பிரச்சனையிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பாதுகாக்குவான். செலவுகள் குறைய ஆரம்பிக்கும், பரக்கத்துகள் ஏற்பட ஆரம்பிக்கும். சின்ன வருமானம் இருந்தாலும் போதும் என்ற மனதோடு வாழ ஆரம்பிப்பார். அது வருங்காலம் சிறப்பாக இருப்பதற்கு அடையாளம். இவருக்கு நல்ல நேரம் ஆர்வமாக இருக்கிறது என்பது அடையாளம். 5வது அடையாளம், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒருவருக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்க நினைக்கிறான் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒளியை தருகின்றான், நூறானியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏற்படுத்துகின்றான். அது அவருடைய வருங்காலம் சிறப்பாக இருப்பதற்கு அடையாளம். இவருக்கு உலக பிரச்சனையோ இல்லையோ என்று அப்படி தோன்றும்.
அவரை பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய ஒளியால் அவருடைய முகம் பிரதிபலிக்கும். நான் சொல்வது வெள்ளை வெள்ளேன் என்று அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒளி என்பது அவரை பார்த்தா அல்லாஹ்வுடைய நினைவுகள் வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைநேசனுடைய தன்மையை பற்றி சொல்லும்போது அவரை பார்த்தா அல்லாஹ்வுடைய நினைவுகள் வரும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். நூறானியத் அவருடைய முகத்தில் தெரியும். அவர் எதிர்காலம் சிறப்பாக இருப்பதற்கு அடையாளம். நூறானியத் எப்பொழுது ஏற்படும்? நம்முடைய உள்ளம் தூய்மையாகும் போது, உலக கவலை விட மறுமை கவலை ஏற்படும் போது நூறானிய தன்மை ஏற்படுகிறது. இந்த 5 அடையாளம் எதிர்காலம் நலமாக இருப்பதற்கு அடையாளம்.